Hi everyone, and I hope you guys all are doing well. So that இன்னைக்கான கண்டென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியா வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 days கிட்ட ஆகுது. பட் என்னமோ தெரியல, வீட்டுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி கண்டென்ட் ஃபீல் ஆகிட்டே இருக்குது. ஸோ தட் எங்கேயாச்சும் ட்ரிப் போகலாங்கிற மாதிரி யோசித்தேன். எங்கள் அக்காட்ட போய் டிஸ்கஸ் பண்ணும்போது எங்கள் அக்கா என்ன சொன்னாங்கன்னா, ஒய் டோன்ட் வி கோ ஃபார் ஆலப்பி ட்ரிப் அந்த மாதிரி கேட்டாங்க. ஒரு ஃபேமிலி ட்ரிப். ஐ கேண்ட் ஆஃப் ஃபெல்ட் லைக் நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு நானுமே வந்து ஓகே சொல்லிட்டேன். ஸோ ஒரு 3 days ட்ரிப் மாதிரி பிளான் பண்ணலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணோம். பட் ஆலப்பி வந்து 1 day தான் நம்ம போட் ஹவுஸில் ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தட் கூட ஏதாச்சும் ஒரு பிளேஸ் இன்னும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கன்னியாகுமரியும் நாங்கள் வந்து ஆட் பண்ணிக்கிட்டோம். பிளான் இஸ் லைக் ஃபஸ்ட்டு ஆலப்பே போயிட்டு நெக்ஸ்ட்டு கன்னியாகுமரி போயிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம ஊருக்கு வர்ற மாதிரி இருக்கும். அண்ட் ஃபஸ்ட்டு நம்ம ஆலப்பே தான் போகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 seater கார் வந்து ஒன்று ரெண்ட் பண்ணியிருக்கு, செல்ஃப் ட்ரைவ். அதை தான் எடுத்துகிட்டு நம்ம எல்லா இடத்துக்கும் போகிற மாதிரி இருக்கும். எனக்குமே அவ்வளோ எக்ஸாக்ட் பிளான் இன்னுமே எனக்கு தெரியாது. ஸோ தட் நான் ஒரு ஃப்ளோவில் தான் கொண்டு போகிறேன். என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு என்னால் எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. ஸோ நீங்களும் அதே ஃப்ளோவில் வாங்க. அண்ட் நெக்ஸ்ட் கிளிப்பில் பார்க்கும்போது நான் தாடி இல்லாமல் இருப்பேன். எங்கள் வீட்டில் வந்து என்ன தாடி வச்சுருக்கிறது வந்து எங்கள் அம்மா ரொம்ப கண்ணை ஊற்றிட்டே திட்டிகிட்டே இருக்காங்க. வளரவே இல்லை அவ்வளோவா, அதுக்குள்ளே எடுக்க சொல்கிறாங்க. ஸோ அதையும் நம்ம வந்து எடுத்துகிட்டு போயிட்டு கார் எடுத்துகிட்டு நம்ம நாளைக்கு மார்னிங் வந்து கிளம்புறோம் கைஸ். இப்போ நைட் ஒரு 8 o'clock இருக்கும். கார் எடுக்கிறதுக்காண்டி வந்திருக்கு. ஸோ என்ன காரு பார்த்தீங்கன்னா கியா செல்டாஸ் தான், மேனுவல் கியர் பாக்ஸு. ஐ திங்க் மிட் வேரியன்ட்டுன்னு நினைக்கிறேன். பட் கார் நல்லா தான் இருக்குது. சுற்றி ஒரு வீடியோ எடுத்துக்க சொன்னாங்க. எதுவும் ஸ்க்ராச்சஸ் எதுவும் இருந்துச்சுன்னா மென்ஷன் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டே, ஸோ தட் நீங்கள் எதுவும் போட்ட மாதிரி ரிஜிஸ்டர் ஆகாதுன்னாங்க. அதனால சுற்றி வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். கார் வந்து நல்ல தெளிவாக தான் இருக்குது கைஸ். அண்ட் எடுத்துகிட்டு நம்ம கிளம்ப வேண்டியதான். கிலோமீட்டர்ஸும் செக் பண்ணிக்கிட்டோம், அதை ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டோம். ஸோ வண்டி எடுத்துகிட்டு நம்ம இன்னைக்கு நைட்டு போட்டு நாளை காலையில் கிளம்ப வேண்டியதான் கைஸ். The next day. ஸோ ஃபைனலி ஆலப்பே வந்து சேஃபாக ரீச் ஆயாச்சு. பட் நாங்கள் வந்ததே லேட்டு. 9:30 கிட்ட கூப்பிட்டுருந்தாங்க. பட் நாங்கள் வந்து நிற்கிறது 11:30 கிட்ட வந்திருக்கோம். ஸோ தட் இதான் நம்ம போகிற போட்டு. அண்ட் இப்போதைக்கு உள்ளே போயிட்டு நான் உங்களுக்கு எதுனாலும் கண்டினியூ பண்ணுறேன். அவங்க டக்குன்னு வர சொல்லி கூப்பிட்டாங்க, போட்டை எடுக்க போகிறாங்கன்னா. Wait a minute, I will be there. They will provide you a lunch. After the lunch நம்ம இங்கிருந்து கிளம்பி ஒரு 3:30 ஆகும்போது கைநகரி என ஒரு பிளேஸ் இருக்காங்க, இங்கே ஸ்டாப் பண்ணிடுவாங்க ஃபார் ஏ ஸ்மால் போட் ரைடு.
ஏன்னா ஒரு சின்ன போட் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க கெனால் க்ரூஸுக்காக. அது வந்து 12 சீட்டட் தான். அங்கே நம்ம போட் இங்கே 3:30 ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் உங்களை இந்த போட்லேருந்து அந்த சின்ன போட்டில் ஷிஃப்ட் பண்ணிடுவாங்க. இது கம்பல்சரி எதுவும் இல்லை. 45 மினிட் கெனால் க்ரூஸ், அதுக்கப்புறம் நம்ம திரும்பி போட்லேயே வந்துடுவாங்க. அப்புறம் மெயின் பார்ட் என்ன, இப்போது 2 டேஸாக கண்டினியூஸாக இங்கே ரெய்னிங்காக தான் இருக்குது. இன்கேஸ் ஹெவி ரெய்னிங்காக இருந்தால் நம்ம அது கேன்சல் பண்ணிடுவாங்க. சின்னதாக இருந்தால் நமக்கு அம்பர்லாஸ் எல்லாம் இருக்காங்க, பரவாயில்ல. இன்கேஸ் வெதர் நல்லா இல்லைன்னா we will cancel that one. Otherwise we will definitely give you the small boat. அதுக்கப்புறம் நம்ம போட்டுக்கு அப்புறம் திரும்பி இந்த போட்டில் வந்துடுவாங்க. அங்கே இருந்து கிளம்பி 5:30 ஆகும்போது இங்கே தான் வரப்போகிறேன். இந்த பிளேஸோட நேம் வந்து சம்பக்குளம். ஆக்சுவலி இங்கே 5:30க்கு அப்புறம் ஹவுஸ் போட் ஓட்ட முடியாது. இட்ஸ் அ கவர்மெண்ட் ஆர்டர். ஃபிஷர்மேனுக்காக டைம் கொடுத்துருக்காங்க. ஆமாம், எல்லாரும் 5:30 ஆகும்போது ஸ்டாப் பண்ணிடுவாங்க. நமக்கு இங்கே ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்காங்க. நம்ம 5:30 இங்கே ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் 7:30 தான் இந்த போட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ ஃபுல் நைட் இங்கே தான் இருக்க போகிறேன். அந்த டைமில் உங்களுக்கு வேணும்னா வெளியிலலாம் போய் சுற்றி பார்க்கலாம். அது ரிசார்ட் எதுவும் இல்லை, அது ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன். ஸ்மால் ஸ்விம்மிங் பூல் அந்த டேபிள் டென்னிஸ் அண்ட் ஸ்மால் சைக்கிள் அண்ட் எவ்ரி திங் ஓவர் தேர். ஸோ உங்களுக்கு வேணும்னா ஜஸ்ட் ஸ்பெண்ட் பண்ணலாம் அந்த ஏரியாவில். அப்புறமா உங்கள் கூட 4 ஸ்டாஃப் தான் ட்ராவல் பண்ணுறாங்க. 4, ஏன்னா சம்டைம்ஸ் 3 பேர் விடுவாங்க, அதனால ஒரு கன்ஃபியூஷன். ஸோ 4 மெம்பர்ஸ் இருக்காங்க உங்க கூட. தே வில் டேக் கேர் ஆஃப் யுவர் லஞ்ச், ஈவினிங் டீ, ஸ்நாக்ஸ், டின்னர் அண்ட் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறம் நம்ம திரும்பி இந்த பிளேஸில் 9 o'clock ஆகும்போது வந்துடுவாங்க. அப்புறமா எல்லா சேஃப்டி மெஷர்ஸும், லைஃப் ஜாக்கெட்ஸு, லைஃப் பாய், ஃபாரஸ்ட் ஓரளவுக்கு நான் போட்டை வந்து சுற்றி காட்டிட்டேன் கைஸ். உங்களுக்கு எப்படி இருக்குது போட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ நம்ம கூட யாரெல்லாம் வராங்க பார்த்தீங்கன்னா கேப்டனு, 2 ஹெல்ப்பர் மாதிரி நமக்கு, அண்ட் தென் செஃப் 4 பேர் வந்து கூட வராங்க. ஸோ போட்டை வந்து எடுத்தாச்சு. ஆக்சுவலி நம்ம தான் வந்து கடைசி வந்து கிளம்புறோம். மற்ற எல்லாருமே வந்துட்டு ஃபஸ்ட்டே கிளம்பிட்டாங்களா. ஸோ தட் கேப்டன் சொன்னாங்க நம்ம வந்து சீக்கிரமாக போகிற மாதிரி இருக்கும், ஆல்ரெடி நமக்கு டைம் ஆகிட்டு, மற்ற எல்லாருமே கிளம்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு போட்டை வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. பஸ்ஸு தான் கண்டக்டரு. உண்மையில் பஸ் தான் வாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளை எங்கே கூப்பிட்டு வந்திருக்காங்கன்னா ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு வந்து கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஸோ தட் இங்கே என்ன நீங்கள் ஃபிஷ் வேணுமோ வந்து எடுத்துக்கலாம். இங்கே கொஞ்சம் ஃபிஷ்ஷஸ் வகைகள் அண்ட் தென் கிராபு அண்ட் தென் டைகர் ப்ரான்ஸ்லாம் வந்து வச்சுருந்தாங்க. இன்றைக்கி டின்னருக்கு உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா செஃப் வந்து உங்களுக்கு சமைச்சு தந்துடுவாங்க. ஆமாம் நான் போயிடுறேன். எல்லாம் வாங்கி கொடுத்தாச்சு. ப்ரானு, கிராபு, ப்ளா ப்ளா ப்ளா, மீன்